உலகெங்கிலும் உள்ள மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். உறுப்புகளை பற்றி பாலியல் உறுப்புகள் கண்டிப்பா நம்ம தெரிந்து கொள்ளணும். அதை பற்றிய பல்வேறு அறியாத தகவல்கள் இருக்கு. ஆணுறுப்பு ஆண்களுக்கும் சாஃப்டா ஜென்டிலா அதை தூண்டுறது பிடிக்கும். வாய்வழி தூண்டுதல், பல்வேறு விதமான தூண்டுதல்களும் ஆண்களுக்கு பிடிக்கும். வாய்வழி தூண்டுதல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பல பெண்கள் அதை விரும்ப மாட்டாங்க. ஏன் விரும்புறது இல்லை? அது ஒரு டர்ட்டி ஆர்கன், யூரின் அதுலேருந்து வர்றதுனால ஒரு டர்ட்டி ஆர்கன் நினைப்பாங்க. இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது, வெளியே வர்றது? நீங்கள் பாத்ரூம்ல இருந்து ஆணுறுப்பை வாஷ் பண்ணுங்க. அங்கேயே ஆணுறுப்புக்கு ஒரு முத்தம் கொடுங்க. அங்கேருந்தே நீங்கள் செக்ஸில் ஆணுறுப்பை தூண்டலாம். அப்புறம் அப்படியே அங்கேருந்து பாத்ரூம்ல இருந்து பெட்ரூம் வந்துடலாம். நீங்கள் ஆணுறுப்பு தூண்ட பழகிட்டீங்கன்னா அது ஒரு டர்ட்டின்ற ஒரு ஃபீலிங் இருக்காது. உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு இயல்பான ஒரு சூழல் வந்துடும். நீங்கள் ஆணுறுப்பை தூண்டுறதை இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிருவீங்க. ஆணுறுப்பில் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான இடம் இது. அந்த கிளான்ஸ் பீனிஸ் முழுமையாகவே சென்சிட்டிவ் தான். அதில் ரொம்ப சென்சிட்டிவ்ன்றது கீழே ஃப்ரெனூலம் என்ற அந்த தோலும் கிளான்ஸ் பீனிஸும் ஒட்டிக்கிட்டு இருக்க இடம், அதை ஃப்ரெனூலம் என்று பெயர். அங்கே நாக்கு வச்சு நீங்கள் தூண்டிங்கன்னா ஒரு ஆணுக்கு மிகப்பெரிய கிளர்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி அந்த கிளான்ஸ் பீனிஸை நீங்கள் நாக்கு வச்சு தூண்டுறது, அதை நீங்கள் அதில் நிறைய விதமான தூண்டுதல்களை பண்ணிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சில நேரங்களில் ஆண்களுக்கு மற்ற விதமான வினோதமான செக்ஸுகளில் ஈடுபாடு இருக்கலாம். ரெண்டு பேருக்கும் அது பிடிக்கிற பட்சத்தில் ஏனல் செக்ஸு, மற்ற விதவிதமான விதங்களில் நீங்கள் செக்ஸில் ஈடுபடுறதுல எந்த தப்பும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 550 பொசிஷனில் செக்ஸ் பண்ண முடியும். பல்வேறு விதங்களில் நீங்கள் செக்ஸ் பண்ணலாம். பெண்ணுறுப்பை பற்றிய என்னென்ன தெரியாத விஷயங்கள்? ஆணுறுப்புக்கு இணையான பெண்ணுறுப்பு அப்படின்னா நம்ம பெண்ணுறுப்புன்னு வெஜைனாவை தான் நினைக்கிறோம். அந்த பெண்ணுறுப்பு வெஜைனா எங்க ஆணுறுப்புக்கு எங்க இருந்து தோன்றுறது? விரைப்பைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக தான் அந்த இடத்துல தான் பெண்ணுறுப்பு. அப்போ பெண்ணுறுப்பு முழுமையான கிளர்ச்சியை தர்றதுக்கான உறுப்பு அல்ல. அதில் கிளர்ச்சி அடையலாம் என்றாலும் கூட அது விந்து உள்ள போய் கர்ப்பப்பைக்கு போய் கருத்தரித்து குழந்தை பேருக்கு தான் அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். விந்து பைகள் மாதிரி கருமுட்டையை அடைவதற்கான இடம் அது. அதுக்கு கொஞ்சம் மேல சிறுநீர் பாதை இருக்கு. அதுக்கு கொஞ்சம் மேல கிளைட்டோரிஸ் என்ற உறுப்பு இருக்கு. இந்த கிளைட்டோரிஸ் என்ற உறுப்பு தான் பெண்களுக்கான செக்ஸுக்கான முழுமையான உறுப்பு. அதுக்கு வேற வேலையே இல்லை. கிளைட்டோரிஸ் படைக்கப்பட்டதோட நோக்கம் அந்த பெண் உச்சகட்டம் அடைவது தான். வேற எந்த நோக்கமும் அந்த கிளைட்டோரிஸுக்கு இல்லை. அப்போ கிளைட்டோரிஸை தூண்டி பெண்ணை உச்சகட்டம் கொண்டு போகணும் அப்படின்றதான். இப்போ ஆணுக்கு ஆணுறுப்புன்றது 3 in 1. விந்து வெளியேற்றி குழந்தை பெற்றுக்கலாம், சிறுநீர் வெளியேற்றலாம், செக்ஸ் இன்பம் அடையலாம். பெண்ணுக்கு இந்த 3 வேற வேற இடத்துல இருக்கு. குழந்தை பெற்றுக்கிறதுக்கு பெண்ணுறுப்பு வெஜைனா, சிறுநீர் வர்றதுக்கு அதுக்கு மேலே சிறுநீர் துவாரம், அதுக்கு மேலே கிளைட்டோரிஸ் என்ற உறுப்பு பெண் உச்சகட்டம் அடைய. அப்போ இவங்களுக்கு இதை நாம் முதல்ல தெரிந்து வைத்துக் கொள்ளணும். அப்போ இது தெரியல என்னன்னா, ஒரு ஆண் கிளைட்டோரிஸே தொடமாட்டார், வாழ்நாளில் தொட்டிருக்கவே மாட்டார். அந்த பெண்ணுக்கும் ஏதோ தப்பா இருக்கு, செக்ஸ் சரியா நமக்கு திருப்தியா இல்லைன்னு இருக்குமே தவிர அவங்களுக்கும் அதுல உச்சகட்டம் வரும்ன்றது தெரியாம இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த பெண் சொல்லலாம், என்னை இப்படி தூண்டுங்க, இந்த இடத்துல நீங்க தூண்டுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், கணவருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து நம்ம வேற விஷயங்களை சொல்றோம். ஸ்பாட், மார்பகங்கள். மார்பகங்களை ரொம்ப ஜென்டிலா நல்லா தூண்டணும். சிறிய மார்பகங்கள் கவர்ச்சி அல்ல, பெரிய மார்பகங்கள் தான் கவர்ச்சின்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். ஆனா உண்மையில சிறிய மார்பகங்கள் தான் அதிகமான சென்சிட்டிவா இருக்கும் பெண்களுக்கு. ஏன்னா அதுல
மொத்த நரம்பு முடிச்சுக்களோட எண்ணிக்கை சின்ன மார்பகங்கள்ல அடர்த்தியா இருக்கும், சென்சிட்டிவா இருக்கும். பெரிய மார்பகங்கள்ல அது பறந்து இருக்கும். ரெண்டாவது, அந்த நிப்பிள் தூண்டக்கூடியது எப்படி பண்ணணும்னு பல்வேறு ஆய்வுகள்ல சொல்றாங்க. ஒரு திராட்சையை வாயில வச்சுக்கிட்டு நீங்க உருட்டிக்கிட்டே இருக்கணும், அதான் அது உடஞ்சிடக்கூடாது. அது போல அந்த நிப்பிள் வந்து நீங்க வாயில வச்சு உருட்டிக்கிட்டே இருக்கலாம் அந்த வலி இல்லாம. அப்படி தூண்டுறது வந்து ஒரு பெண்ணுக்கு கடுமையான கிளர்ச்சியை கொடுக்கும். மார்பகங்களை வந்து பறிக்கிற மாதிரி ரொம்ப ஸ்குவீஸ் பண்றது, வலி வர்ற மாதிரி ஜென்டிலா இல்லாம கையாள்வது பல ஆண்களுக்கு அப்படி பண்ணுவாங்க. அது வந்து நல்லதில்லை. பார்ட்னருக்கு அது ஒரு முகச்சுளிப்பையும் வலியையும் உண்டாகிரும், செக்ஸ் ஆர்வத்தை குறைச்சிரும். ஜென்டிலா சாஃப்டா ஸ்ட்ரோக் பண்ணுங்க. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கணும், உங்களுக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். அப்படிதான் கையாளணும் மார்பகங்களை. அடுத்து வந்து நமக்கு தெரியாத விஷயம் ஜி ஸ்பாட். ஜி ஸ்பாட்டை பற்றியும் நம்ம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். கிளைட்டோரிஸ் தெரிஞ்சிருக்கணும், ஜி ஸ்பாட் தெரிஞ்சிருக்கணும். பெண்ணுறுப்புல மேல் பகுதியில ஒரு 1.5 சென்டிமீட்டருக்கு உள்ள இருக்கும். மேல் பகுதியில் அதை தூண்டினீங்கன்னா ஜி ஸ்பாட்டை தூண்ட முடியும். பெண்ணுறுப்புடைய ஆழமா உள்பகுதியில் ஏ ஸ்பாட் இருக்கு. ஃபுல் விரலையும் உள்ள விட்டு நீங்க ஸ்ட்ரோக் பண்ணீங்கன்னா ஏ ஸ்பாட்டை தூண்ட முடியும். அப்போ பெண்ணுக்கும் இது தெரிஞ்சிருக்கணும், ஆணுக்கும் இது தெரிஞ்சிருக்கணும். இதை பற்றி ஒரு அடிப்படையான அறிவு. நம்ம வந்து ஆபாச படங்களை பார்க்கிறோம். ஆபாச படங்கள் வந்து உங்களுக்கு எவ்விதமான கல்வியை தராது. அது செக்ஸ் கிளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்குமே தவிர அதுல இருந்து நம்ம தேவையான வாழ்க்கைக்கு தேவையான எந்த விஷயங்களையும் கற்றுக்கொள்ள முடியாது. அதனால பாலியல் பற்றிய ஒரு தெளிவான புரிதல் நமக்கு வேணும். அட்லீஸ்ட் கல்யாணத்துக்கு முன்பாவது நம்ம கற்றுக்கொள்ளணும். இதை தவிர நாங்க என்ன சொல்றோம்னா, கல்யாணத்துக்கு முன்பு இது பாலியல் பற்றி தெரிஞ்சு கொள்ளணும். தேவைன்னா சில டெஸ்ட்டுகள் எடுத்துக்கங்க. அடுத்து முக்கியமான விஷயம் உறவுகள் பற்றி ஏராளமான கண்டுபிடிப்புகள் வச்சிருக்காங்க. ஆனா மக்களுக்கு அது போய் சேரல. வயசான உடனே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிரோம். அப்ப எங்க பிரச்சனை வருதுன்னா, உறவுகளை பற்றி அவர்களுக்கு ஒரு தெளிவான பார்வை இல்லை. அவங்களுக்கு என்ன தெரியுமோ அங்கிருந்து அவங்க வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அதில் நிறைய பிரச்சனைகள், சண்டைகள் எல்லாம் இருக்கிறத பார்க்க முடியும். அப்போ கண்டிப்பாக பாலியல் கல்வி, பாலியல் பற்றிய ஒரு புரிதல் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்குமே ரொம்ப அவசியம். திருமணத்திற்கு முன்பாக உறவுகள் பற்றிய ஒரு தெளிவான பார்வை இருந்தால் ஒரு அற்புதமான வாழ்க்கையை அவங்க வாழ முடியும். வணக்கம்.